அதிமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டை புறக்கணிக்க மோடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மோடிக்கு வால் பிடிக்கும் நிதி எங்கே நிதி எங்கே தமிழ்நாட்டின் நிதி எங்கே நிதி எங்கே நிதி எங்கே பட்ஜெட்டில் எங்கள் நிதி எங்கே தலை உடையாது தலை குனியாது டெல்லி ஆதிக்கத்தின் முன் தமிழ்நாடு தலை குனியாது காப்போம் காப்போம் தமிழ்நாட்டின் நிதி எங்கே போச்சு எங்க வரிப்பணம் என்ன ஆச்சு எல்லா நிதியும் எங்கே போச்சு 100 நாள் வேலையை முடக்க நினைக்கும் மோடி அரசை கண்டிக்கின்றோம் 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 தமிழ்நாட்டை வஞ்சித்து பாஜகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் டெல்லி அடிமை அதிமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் 100 நாள் வேலை திட்டம் இது எங்கே போச்சு எங்க வரிப்பணம் என்ன ஆச்சு எல்லா நிதியும் எங்கே போச்சு எங்க வரிப்பணம் என்ன ஆச்சு இனிக்குதா இனிக்குதா நாங்கள் வரி தந்தால் இனிக்குதா கசக்குதா கசக்குதா எங்கள் நிதி ஒதுக்கீடு கசக்குதா வெல்வோம் வெல்வோம் டெல்லி அணியை வீழ்த்தி வெல்வோம் 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 ஒன்றாய் வெல்வோம் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் சமஸ்கிருத மொழிக்கு 3000 கோடியை நிதியை ஒதுக்கி இருக்கிறார். ஆனால் தமிழ் மொழிக்கு 147 கோடி ரூபாய் மட்டும் ஒதுக்கி இருக்கிறார் என்று சொன்னால் இது பாசிசம் வாழக்கூடிய மாநிலம் அல்ல, தாமரை மலரக்கூடிய மாநிலம் அல்ல. இன்றல்ல இன்னும் ஒரு 100 ஆண்டு காலத்திற்கு தாமரை இந்த தமிழகத்தில் மலராது மலராது மலராது. காரணம், திராவிட சொந்தங்கள் இணைந்திருக்கிறோம், போராட்ட குணங்கள் நிறைந்தவர்கள் நாங்கள் இணைந்திருக்கிறோம். தோற்பதில்லை தோற்பதில்லை, போராட்டங்கள் என்றுமே தோற்பதில்லை. இது மோடிக்கு தெரியாது. ஏனென்றால் நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான் மோடி. அங்கு பிஜேபியிலே 100 ஆண்டு கண்ட தலைவர்கள் எவரும் உண்டா? ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தோழமை கட்சிக்கும் 100 ஆண்டு கண்ட தலைவர்கள் உண்டு. அண்ணா இருக்கிறார், பெரியார், கலைஞர், அவர்களெல்லாம் 100 ஆண்டு கண்ட தலைவர்கள். ஆனால் பிஜேபியில் மட்டும் நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான்கள். அவர்கள்தான் ஒரு தலைவர்களை, சிறந்த தலைவர்களை உருவாக்க முடியவில்லை. எங்கே சென்றார் அத்வானி? எங்கே சென்றார் வாஜ்பாய்? யாருக்கு தெரியும்? மோடி என்கிற ஒரு மாய மந்திரம் வந்தது. குஜராத்திலே சிறப்பாக ஆட்சி செய்தார் மோடி என்று மாயைக்கு ஆட்பட்ட மக்கள் அன்றைக்கு மோடிக்கு வாக்களித்தார்கள். ஒரு பந்தய பாராளுமன்றத்திலே இந்த தென்காசியை தனி கோட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று வைத்தார். ஆனால் அவன் திருவனந்தபுரத்தை கோட்டமாக வைத்திருக்கிறார். மதுரைக்கு தெற்கே கோட்டம் கிடையாது, மதுரையே கோட்டம் கிடையாது, அதையும் கேரளாவுக்கு வைத்திருக்கிறார் மோடி. இங்கே தென்காசியில் இருந்து திருநெல்வேலி வரை செல்லுகின்ற ரயில்வே வழித்தடங்களில் அம்பாசமுத்திரம், பாவூர் சத்திரம் போன்ற இடங்களில் நீண்ட நடைபெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அதற்கும் செவி சாய்க்கவில்லை மோடி. எந்த ஒரு திட்டத்திற்கும் செவி சாய்க்கவில்லை. மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டும் என்று நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அங்கே மக்கள் தொகை குறைவாக வாழ்கிறார் என்று சொன்னார். ஆனால் வட மாநிலங்களில் 20 லட்சத்திற்கும் குறைவாக வாழுகின்ற மக்களுக்கு மெட்ரோ. இந்த தமிழகத்தை துண்டாட நினைக்கிறார் மோடி. அது ஒருபோதும் நடக்காது. காரணம், போராடி போராடி வந்த கம்யூனிஸ்ட் எங்களிடம் இருக்கிறது, போராட்டத்தையே கொள்கையை கொண்ட மேதிமுக எங்களிடம் இருக்கிறது, காங்கிரஸ் பேர் இயக்கம் இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது, தோழமை கட்சிகள் எல்லாம் இருக்கிறது. எதற்காக? பாசிசத்தை வீழ்த்துவதற்காக. பாசிசத்தை வீழ்த்துவோம், வெல்வோம், 200 படைப்போம் வரலாறு என்பது இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். பட்ஜெட்டில் எங்கள் நிதி எங்கே? போராட
போராடுவோம் போராடுவோம் ஒன்றிய அரசின் அநீதிக்கு எதிராக போராடுவோம்.